ஓஷோ அப்படிங்கிற பேரை கேட்டாலே பல பேருக்கு பற்றிக்கிட்டு வரும். என்ன சொல்லுவாங்க, செக்ஸு சாமியார். ஏதோ மற்ற சாமியார்லாம் செக்ஸ் இல்லாத மாதிரியும் இவர் ஒருத்தர் மட்டுமே செக்ஸு சாமியார் அப்படிங்கிற மாதிரியும் அப்படி பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. செக்ஸை பற்றி ரொம்ப அறிவுபூர்வமாக பேசின, அறிவுபூர்வமாக அதை பற்றிய ஒரு ஓப்பனிங் அழகாக சிந்திக்க வச்ச பெருமை ஓஷோவுக்கு உண்டு. செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ்னஸ்னு ஒரு பேச்சு பேசுகிறார். அதாவது காமத்திலிருந்து கடவுள் வரை அப்படிங்கிறத துணிஞ்சு முதல்ல அவர் தான் சொல்கிறார். பழைய காலத்தில் நீங்கள் கோயில்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இணைந்த சிற்பங்கள் நிறையா இருக்கும். அது கோயிலுக்கு வெளியில் இருக்கும், கோயிலுடைய சுற்றுச்சுவரில் இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டால், இந்த உலகியல் அதன் மீது இருக்கிற கவர்ச்சி, பிறகு அதுலேருந்து தேடிக்கொண்டு போகிற போது தான் ஞானத்தை பற்றி கடவுளை பற்றி உணர முடியுங்கிறதுக்காக கோயில் தேரில் அந்த சிற்பங்கள் இருக்கும், கோயில் கதவுகளில் அந்த மாதிரி சிற்பங்கள் இருக்கும், வெளி சுற்றுப்புற மதில்கள் எல்லாம் அந்த மாதிரியான சிற்பங்கள் ரொம்ப சரளமாக இருக்கும். அதனால் காமம் என்பதே ஒரு அருவருப்பானது, பிழையானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழந்தைத்தனமான அசட்டுத்தனமான சிந்தனையிலேருந்து சமூகம் முதல்ல வெளியில் வரணும். ஏன்னா அது இல்லைன்னா படைப்பே கிடையாது. நாம் எங்கே இந்த அந்தரத்துலேருந்து பிறந்துட்டோமா, எல்லாம் வானத்துலேருந்து குதிச்சுட்டோமா? இல்லை. ஒரு தாயும் தகப்பனும் காம வயப்பட்ட போது தான் நம்ம தோன்றி இருக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது. அதை ஏன் வெல்ல முடியல அப்படின்னு கேட்டான். எப்படி வெல்ல முடியும்? நம்ம அதில் தானே பிறந்திருக்கிறோம். தாயும் தகப்பனும் காம வயப்பட்ட போது தான் நம்ம ஜனிச்சிருக்கிறோம். அப்போ நம்ம எதிலிருந்து பிறந்தோமோ அதை எப்படிங்க விலக முடியும்? நம்முடைய வேர் அது, நம்முடைய விதை அது, நம்முடைய மூலம் அது. நம்ம அதுலேருந்து வெளியில் வந்திருக்கிறோம். அப்புறம் அதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும் அப்படின்னா. ஆனால் வெறும் காமத்தை காமமாகவே கொண்டு போய் காமமாகவே வாழ்ந்து காமமாகவே செத்து போகிறதா இருந்தா முட்டாள்தனம். அந்த 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 எனர்ஜி தான் எல்லாத்துக்கும் மூலமான ஒன்று. ஆனால் அதை படிப்படியாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ வாழ்நாள் முழுக்க 8000 கோடி பணத்தை சேர்த்து வச்சு செத்து பண்ண என்ன அர்த்தம் இருக்கு? பணத்தை கன்வெர்ட் பண்ணணும். என்னென்ன பெருமையா, புகழா, சாதனையா, நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அது மாதிரி காமம் அப்படிங்கிற எனர்ஜி அதுதான் கவிதையா மாறுது. பாரதியின் காமம் தான் கவிதையானது. ரவிவர்மாவின் காமம் தான் ஓவியமானது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு படைப்பாளினுடைய காமங்கிற அந்த ஆற்றல் தான் எனர்ஜி அவனுக்குள்ளேருந்து வெவ்வேறு வகையில் வெளிப்படுகிறது. ஒரு நடனமாதனுடைய திறமை என்ன, ஒரு ஓவியனுடைய திறமை என்ன, சிற்பினுடைய திறமை என்ன, அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி தான் அதுவாக வெளிப்படுகிறது. இப்படி யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக புரியும். பெரிய ரோஜா பூ பூத்துருக்குங்க, பயங்கரமான வாசனை, காஷ்மீர் ரோஜா, பயங்கரமான ரோஜா பூத்துருக்குன்னா என்னடா உரம் போட்டேன்னா ஆட்டுப்புழுக்கேன்னா. ஆட்டுப்புழுக்க அது அருவருப்பானது இல்லையா, மலம் இல்லையா? இன்னும் மனித மலத்துக்கு அந்த சக்தி உண்டு. அதை போட்டுட்டு செடியை வச்சிங்கன்னா செடி பிரமாதமாக வருது, பூ பிரமாதமாக போகுது. இந்த ரோஜா பூவினுடைய மனமும் ரோஜா பூவினுடைய தோற்றமும் பெருசாக இருக்குது. ஆனால் அதுக்கு மூல காரணம் அருவருப்பான ஒரு மலம் இல்லைங்களா? அது மாதிரி காமம் அப்படிங்கிற எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை மெதுவாக கன்வெர்ட் பண்ணிகிட்டே வந்தா ஒரு ஆட்டுப்புழுக்க எப்படி ரோஜாவாக மாறுதோ அது மாதிரி காமம் கடவுளாக மாற முடியும். அதை மாற்றுவது தான் படைப்பினுடைய மிகப்பெரிய ரகசியம். இந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே செலவு பண்ணாமல் அதை வெவ்வேறு விதமான பயிற்சி முறைகளில் உள்ள அப்படியே கொண்டு போகிற போது, டெக்னிக்கலாக அதுக்கு ஒரு பேர் உண்டு, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னைன்னு அது ஒரு டிராவல் பண்ணணும் அப்படின்னு. அது நிஜமாவே ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி கீழேருந்து மேலே வருதா, இல்லை ஒரு வகையான என்ன சொல்றது எண்ணங்களில் ஏற்படுகிற மாற்றமா, அது பெரிய பரிசீலனைக்குரியது. ஆனால் ஒரு ஆற்றல் வாய்ந்த காமம் என்பதை கடவுள் நிலை வரைக்கும் கொண்டு போகலாம். ஏன் தெரியுமா? கடவுள் என்பது கிரியேட்டிவிட்டி. காமத்தில் தான் கிரியேட்டிவிட்டி இருக்கு. இப்போ கிரியேட்டிவிட்டி தான் கடவுள், காமம் என்பது கிரியேட்டிவிட்டிக்கான காரணம். ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்.